ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் எல்லாருக்குமே சுபிக்ஷம் நிறைய கிடைக்கணும், பிரச்சனைகள் குறையணும், எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்களோட பயிற்சிகள் இருக்குது. சாதாரண மாதம் வரக்கூடிய பயிற்சி தான். இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி இருக்குது 15ஆம் தேதி. அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் அவர் 13ஆம் தேதியே பயிற்சி ஆயிடுறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 14ஆம் தேதி அழகாக மகரத்துக்கு வரப்போகிறார். உத்தராயண புண்ணிய காலம். இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான இது. உங்களுக்கு ஒரு தனி பதிவை நாங்கள் தரோம், ரொம்ப அற்புதமான பதிவு. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு ராசிக்காராலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காராலும் ஒரு விசேஷமான பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏன்னா உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ விசேஷம். அது இந்த உத்தராயணம் எதுக்காக வந்தது எப்படின்னு சொல்கிறேன் அப்புறம். அதுக்கு அடுத்தபடியாக புத பகவானோட பெயர்ச்சி அது 17ஆம் தேதி இருக்குது. மற்றபடி ராகு கேது அதே இடத்துல தான் இருக்கா. அதுமாதிரி சனீஸ்வர பகவான் குரு பகவான் வக்ரகதியிலே தான் நீடிக்கிறார். இந்த வகையில் இந்த கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் சாதாரணமாக நம்ம காலையில் எழுந்தோடனே ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டாகட்டும் தமிழ் புத்தாண்டாகட்டும் அந்த கோவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த ஆண்டு ரொம்ப நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதுக்காக 12 மணிக்கெலாம் போய் நம்ம தரிசனம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இது ஆகம விதிப்படி கிடையவே கிடையாது. காலையில் போங்க, ஒரு 6 மணிக்கு மேலே காலையில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அருமையான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகள் இனிமேல் வித்தியாசமாக வரும். நிறைய இருக்கும். உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒவ்வொரு பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சில சமயம் சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு கடைசியில் சொல்கிற பரிகாரங்களை அற்புதமாக செய்யுங்கோ. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மீன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். அற்புதம். நீங்கள் இந்த மாத பிற்பகுதியிலையும் சரி முற்பகுதியிலையும் சரி இந்த மாதம் முழுவதும் அற்புதமான ஒரு ஏற்றத்தை காணக்கூடியவர்கள். நீங்கள் உழைச்சால் வெற்றி. புரியுதா? உழைச்சா வெற்றி. சும்மா கடந்து எல்லாம் பண்ண நடக்கும்னு நினைக்கப்படாது. உழைக்கணும். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம். ஏகப்பட்ட கிரகங்கள் ஏகப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய அளவில் இருக்காங்க. ஒரு 4 கிரகங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத முற்பகுதியில் எல்லாருமே ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 தேதிக்கு மேலே எல்லாரும் உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதுவும் உபஜயஸ்தானங்களில் ஒன்று. ஸோ இந்த மாதம் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம். சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுனா சில பேர் சொல்லுவாங்க நல்ல அனுபவிப்புடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவிப்பு இல்லை, சந்தோஷமான ஒரு அனுபவிப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். குருவோட பார்வையை வாங்கிட்டு ஸோ வரவு வந்துட்டு இருக்கும். தந்தையாரின் மூலமாக சந்தோஷம். சரி, அடுத்தபடியாக 3, 8 அதிபதி சுக்கிரன், அவரும் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார். யார்? சுக்கிரன். அடுத்தபடியாக 4, 7 அதிபதி புதன், அவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார். சூரியனோட இணையிறதுனால புதாதித்ய யோகம் இருக்குது. அடுத்தபடியாக உங்களோட பகைருண ரோகாதிபதி 6ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான், அவரும் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். உழைப்பு ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு எடுங்க. உங்களோட உழைப்பு வீண் போகாது. ஏன்னா ஜீவனத்தை விருத்தியடைய வைக்கிறதுக்குன்னு இந்த 4 பேரும் உட்காந்துட்டு இருக்கா. ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காகவே, ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்காகவே ஜீவனம் விருத்தியடையணும். அப்போ நீங்கள் என்னென்னலாம் முயற்சி ஜீவன விஷயமா எடுக்கிறீங்களோ எல்லாம் வெற்றி கிடைக்கும். பரபரப்பாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க, லேசினஸ் வேண்டாம். அற்புதமாக உழைங்க, கண்டிப்பாக முன்னேற்றம்.
அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 15/1/2026 முதல் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறார். அற்புதம். லாபாதிபதி அதாவது பாக்யாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல உச்சமடைந்து இருக்கும்போது உங்களுக்கு தனவரவு தாராளமாக கிடைக்கும். எந்த அளவுக்கு உழைக்கிறாலும் அது டபுளாக கூட கிடைக்கும். ஒரு ஆட்டோக்காரர் கேட்டார், டெய்லி ராசி பலன் கேட்டு உங்களுக்கு வந்து ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும்னு. அவர் ஆரம்பத்தில் சிரிச்சாராம். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சிரிச்சாராம். என்ன அப்படின்னா, அது எப்படி ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி 1000 ரூபாய் வரணும்னு நினச்சி பிளான் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தாராம். திடீர்னு ஒரு பெரிய ஒரு சவாரி வந்திருக்கான். வந்து 2000 ரூபாய் சம்பாதிச்சாராம். சொல்லி என்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த மாதிரி சில பேருக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். ஏன்னா உழைச்சா கண்டிப்பாக அது வீண் போகாதுங்க யாருக்குமே. அப்போ இந்த வகையில் உங்களுக்கு தந்தையாரின் மூலமாக ஒரு சந்தோஷம். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, துப்புரவுத்துறை இதிலெல்லாம் வேலை பார்க்குற அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக அருமையாக வந்து சேரும். அடுத்தபடியாக 3/8 கூடிய அதிபதி சுக்கிரன், அவரும் 13/1/2026 லாபஸ்தானத்துக்கு வந்து குதிக்கிறார். ஸோ விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம், விருந்து, கேளிக்கைகள், சந்தோஷம், அற்புதமான இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவர் பலமாக இருக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தால் கூட இப்போ சந்தோஷமாக ஒன்று சேர்ந்துருவீங்க. அடுத்தபடியாக 4/7 கூடிய அதிபதி புதன், அவரும் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. எப்போ 17/1/2026. அற்புதமான ஒரு காலகட்டம். படிக்கிற குழந்தைகள்லாம் நல்ல முன்னேற்றம், சாதனை படைப்பா. விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைப்பாங்க, பேர் வரும், நல்ல மெடல் வாங்குவா. அதுமாதிரி இந்த எழுத்துத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அறிவு விருத்தி அடையும். இன்னும் அந்த கற்பனை திறன், அவளுக்கெல்லாம் கற்பனை திறன் வேணும். சும்மா சாதாரணமாக எழுதினா போகாது, கற்பனை வேணும். அந்த கற்பனையெல்லாம் ஊற்றெடுக்கும். நல்லா அதெல்லாம் வந்து வரியாக வரும். பிரமாதமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக பகிர்ண ரோகாதிபதி, அவர் சூரிய பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவரும் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. எப்போ 14/1/2020. இந்த மகர ராசிக்கு வந்தாலே இந்த மீன ராசி என்பவர்களுக்கு கொண்டாட்டம். ஏன்னா சூரியன் வந்து நல்ல அற்புதமாக செய்யக்கூடிய உத்தராயணம் பண்ணிய காலம். கண்டிப்பாக உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை, தொழில் வியாபாரத்தில் ஒரு நம்பிக்கை, அப்பா நல்லா பண்ணலாம் அப்படின்னு. அதுமாரி கடன் சுமை கொஞ்சம் குறையும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அப்படியே சும்மா ஜிமின்னு எல்லா வேலையும் செய்வேன். அதுக்குண்டான உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக பூமி யோகம் உண்டாகும். ஏன்னா செவ்வாயும் நல்ல பலமாக இருக்கார். நல்ல ஒரு முன்னேற்றம். அடுத்தபடியாக 11/12 கூடிய அதிபதி லாபாதிபதி, விரையாதிபதி இந்த சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கார்? உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். இதுதான் கொஞ்சம் குழப்பத்துக்கு காரணமே. டென்ஷன் இருக்குது. எந்த வேலையை எடுத்தாலும் செய்ய முடியுமா செய்ய முடியாதாங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் இறங்குங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆனாலும் இந்த சனீஸ்வர பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல விழுது. முயற்சிகள் எடுத்தால் தான் வெற்றி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்னது வந்து ஜீவனஸ்தானத்தில் இருந்தால் லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்குது, இந்த மாதம் முழுவதும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் முயற்சி எடுத்திங்கன்னா நல்லது. அடுத்தபடியாக 7ஆம் பறவை உங்கள்ட்ட 7ஆம் இடத்துல விழுறது. அப்போ களத்திரத்தின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். அதாவது வாழ்க்கை துணை. அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தில் விழுறது. 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல 10ஆம் பறவை விழுறது. ஸோ ஜீவன விஷயமா போராட்டம் தான் இருக்கும். ஆக தான் சொன்னேன், முயற்சிகள் எடுங்க, உழைங்க, உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். வருதா இல்லையான்னு பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, சாமி ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக வருவீங்க. அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். பரவாயில்லை, 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் பரவாயில்லை ஜோசியத்தில். அப்போ வக்கரத்தில் இருக்கார். ஸோ இந்த சுகங்களை அனுபவிக்க முடியாமல் ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க. ஏதோ வாழ்க்கை போயின்னு இருக்குங்கிற மாதிரி இருக்கீங்க கொஞ்சம். ஆனால் குருவோட பார்வை உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்னென்னா 5ஆம் பறவை உங்களோட அஷ்டம ராசியை பார்க்குறார். ஸோ உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. அடுத்தபடி 7ஆம் பறவை உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். ஏன்னா சனியும் பார்த்துட்டு இருக்கார். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு விருத்தி கிடைக்கும் ஜீவனத்தில். குருவும் பார்த்துட்டு இருக்கார், சனியும் பார்த்துட்டு இருக்கார். சரியா? அடுத்தபடியாக 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் விரயங்கள் இருந்தாலும் சந்தோஷமான விரயங்களாக அமையும். அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். கேது பகவான் பகிர்ண ரோகஸ்தானத்தில் இருக்கார். 6ஆம் இடம் 12ஆம் இடம். இது ரொம்ப விசேஷம். ஏன்னா 6, 8, 12 மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்தில் கெட்டவன் இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஏன்னா கெட்டவன் அங்கே போய் கெட்டுடுறார். ஏன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம்லாம் கெட்டு போயிடும். சுபகிரகம் உட்காந்தா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அசுபகிரகம் இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பவர். ஆனால் 6ஆம் இடமாவது உங்களுக்கு ஒத்துக்கலாம். ஏன் அப்படின்னா
உபஜயஸ்தானங்களில் ஒன்று. அஷ்டமம் 8ஆம் இடம் ரொம்ப கஷ்டம். அடுத்து 12ஆம் இடம் தூக்கம் போகும். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் அந்த யோகத்தை கொடுக்க போகிறார். என்னென்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார். ஸோ நல்ல ஒரு புற்றுக்கோயிலை வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பாள் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் முயற்சிகளெல்லாம் எடுங்க. கண்டிப்பாக வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு இடம். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் புற்றுக்கோயில் போய்ட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் முயற்சிகளை எடுங்க. அற்புதமான இந்த விஷயம் அது இது எல்லாம் டக்கு 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 டக்குன்னு கிடச்சிடும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ கணாத்யக்ஷாய நமக. ஓம் ஸ்ரீ கணாத்யக்ஷாய நமக. கணபதி, கணங்களுக்கு அதிபதி கணபதி. கணாத்யக்ஷாய நமக. இதை சொல்லிகிட்டே வாங்க, அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் வழிபாடு சனிக்கிழமை கண்டிப்பாக பண்ணணும். எள் தீபம் போட்டுட்டு முடிஞ்சால் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. ஏன்னா ஜென்மராசியில் இருக்கார். அர்ச்சனை பண்ணுங்க, கொஞ்சம் கஷ்டங்கள் குறையும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க. நெய் தீபம் போட்டுட்டு குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மே கிருணிகஸ்தாய தீமிகி தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் ஒரு 27 தடவை சொல்லிட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி சனீஸ்வர பகவான் காயத்ரி சனிக்கிழமை சொல்லுங்க. ஓம் காகத்வஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய தீமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 27 தடவை சொல்லுங்க. அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அற்புதமான ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.